உமையொருபாகனுடைய தனிப்பெருங்கருணையினாலே புண்ணிய சேத்திரமாக விளங்கக்கூடிய வேப்பிலைக்குட்டை அருள்மிகு ஓம் சக்தி முருகன் சித்தர் பீடத்தில் எழுந்து அருள்பாலித்து வரக்கூடிய அன்னை, அகிலத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அருட்பெரும் சக்தியாக இங்கே வீற்று அருள்பாலித்து வருகின்றாள். இந்த கோவில் 10 வருட காலமாக நான் பிறந்த பூமியிலேயே தான் தோன்றிய ஓம் சக்தி முருகன் சித்தர்பீடமாக விளங்கிட்டு இருக்கு. ஆலயம் என்பது பல வகை உண்டு. ஆகம திருக்கோயில் என்பது ஒன்று உண்டு. கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் போன்ற மண்டபங்களை எல்லாம் எழுப்பியிருப்பது ஆகம திருக்கோயில். ஆனால் இந்த கோவில் சுவாமிகளுடைய கனவின்படி, சுவாமிகளுடைய வாக்கில், அம்பாள் திருவாக்கில் அவருடைய கனவுப்படி இந்தந்த இடங்களிலே இந்தந்த தெய்வத்தை வழிபடு என்று சொல்லி மானசீகமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓம் சக்தி சித்தர்பீடத்தில் சுயம்பா ஒரு சிலை தோன்றப்பட்டது. அதுக்கப்புறமா இங்கே தான் தோன்றிய வேம்பரசு தலவிருட்சமாக இருக்குது. இந்த வேம்பரசை பக்தர்கள் சுற்றி வந்தாவே நிறைய நல்ல பலன்கள், திருமண பாக்கியங்களாக நடைபெறுகின்றது. ஆறுபடை முருகனை அமைக்கப்பட்டுள்ளது. அஷ்டபைரவர் கோயில் இங்கே இருக்குது. அஷ்டபைரவர்லேயும் சொர்ணகஷ்ண பைரவர் இங்கே வச்சுருக்கோம். அந்த சொர்ணகஷ்ண பைரவருக்கு விளக்கு போட்டு கும்பிட்டா குடும்பத்தில் பெண்களுக்கு தங்கம் அணியக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அஷ்டபைரவரில் பஞ்சமுக பைரவராக பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த பஞ்சமுக பைரவரை வணங்கும் போது குடும்பத்துக்குள்ள பிரபஞ்சத்தில் அவங்களுக்கு என்ன தோஷங்கள் நிவர்த்திகள் இருந்தாலும் நிறைவு பெறும். 8 தேய்பிரை அஷ்டமியில் 12 மணி ஜோதி பூஜையை தரிசனம் கொள்ளும் பொழுது அவங்க இந்த மனித பிறவியில் நல்ல பலன்களை அடைவாங்க அப்படின்றதுக்காக 28 அடி உயரத்தில் அஷ்டபைரவர் அமையப்பட்டுள்ளார். எட்டுக்கை அம்மன் 45 அடி உயரத்தில் அமையப்பட்டுள்ளது. இங்கே முப்பெரும் தேவியாக அமைஞ்சிருக்காங்க. இங்கே பிருத்திங்கரா தேவி, காளிகா தேவி, வராகி தேவியாக முப்பெரும் சக்தியாக அமையப்பட்டுள்ளது. இதில் பிருத்திங்கரா தேவி கும்பிடும் போது நமக்கு இந்த யாவல் சூனியம், மக்களால் எந்த தொந்தரவால் தீய சக்தியால் பாதிக்கப்படுறாங்களோ அது பிருத்திங்கரா தேவியை வணங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆவாங்க. அதே இடத்துல காளிகா தேவியும் அமைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு தைரியம், சக்தி இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக காளிகா தேவியை வணங்கும்போது சர்வ சக்தியும் கிடைக்கும். இந்த பூமி தோஷமாக, முன்னோர்கள் தோஷமாக அமைய பெற்றவங்க வராகி தேவிக்கு சக்கரவள்ளி கிழங்கும் பூமி கிழங்கும் மாலை கட்டி போட்டு வணங்கும் பொழுது அவங்க இந்த பூமியில் பிறவி பலனை அடைவாங்கங்கிறதுக்காக சர்வ சக்தியை பெற்ற முப்பெரும் தேவியாக அமையப்பட்டுள்ளது.
பெருமாள் தச அவதாரத்தில் நீர் நிலையில் குளத்துக்கு மத்தியில் அமைஞ்சிருக்காரு. இந்த பெருமாளுடைய சிறப்பு கோர்ட்டு கேஸுன்னு நீண்ட காலமாக அலைஞ்சிக்கிட்டு தீர்ப்பு கிடைக்காம அந்த கோர்ட்டு கேஸில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற பெருமாள்கிட்ட வணங்கும் பொழுது நீண்ட காலமாக வழக்கில் பாதிக்கப்பட்டு இருக்க மக்கள் இங்கே இவரை வந்து வணங்கும் பொழுது அந்த வழக்கில் வெற்றி கண்டு வராங்க, நீதி கண்டு வராங்க. இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தாமரை பூ வச்சு வணங்கினா குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருப்பாங்க. அந்த பெருமாளுடைய பாதத்தில் லட்சுமி இருக்கிறதா தாமரை பூ வச்சு வணங்கும் போது அவங்க குடும்பத்துக்குள்ள அஷ்டலட்சுமி அருளும் குடும்ப ஒற்றுமையும் சௌபாக்கிய சக்தியோடு வாழ்வாங்க. இந்த பெருமாளுடைய கோவிலில் கடன் பிரச்சனை இருக்கணும்னு சொல்கிறவங்களாம் தயிர் சோறு ஆக்கி தானம் தருவாங்க. குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் புளியோதரை சோறாக்கி தானம் தருவாங்க. அப்போ அவங்க நல்ல பலன் அடைஞ்சு வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இந்த நீர்நிலையில் 8 லட்சுமியும் இங்கே இருக்காங்க. அதோட கடலில் இருக்கக்கூடிய 7 கடல் கன்னியும் இந்த குளத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்காங்க. இந்த குளத்தில் மீனெல்லாம் இருக்குது. இந்த மீனுக்கு இறை போடும்போது அவங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி அப்படி இறந்து போனக்கூடிய ஆத்மாவுக்கு இந்த மீன் ரூபத்தில் வந்து அவங்க என்னுடைய பேரை வந்திருக்கான் என்னுடைய பேத்தி வந்திருக்கான்னு பார்ப்பாங்களாம். அந்த மீனுக்கு இறை கொடுக்கும்போது இவங்களுக்கு புண்ணிய அருள் கிடைக்கும். அதுக்காக தச அவதாரத்தில் வராகமூர்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அதிபதியான அழகிரிவரையும் இந்த உலகத்தை 3 8 அளக்கக்கூடிய உலகளந்த பெருமாளையும் இங்கே சர்வ சக்தியும் மக்களை காப்பாற்றி வெற்றிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய லட்சுமி நரசிம்மரையும் இந்த தெப்ப குளத்துக்குள்ளே அமையப்பட்டிருக்கிறது. இது நான் வந்து 8 வயதில் கண்ட கனவு. இந்த குளத்தை ஒரு சுற்று வந்து வணங்கும் பொழுது அவங்க சர்வ பலனையும் பெற்று நல்ல பலன் அடைகிறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் வேப்பிலக்கோட்டையில் இந்த சக்தி பீடத்தில் எழுந்தறிந்திருக்க இந்த 8 கை அம்மனுடைய சிறப்பு இங்கே வருகின்ற மக்கள் எந்த விதமான தோஷத்தில் யாவல் சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிருத்திங்கிரா தேவிகிட்ட எலுமிச்சம்பழத்தால் மாலை கட்டி போட்டு மிளகு கொட்டையால் தீபம் ஏற்றினா அவங்களுடைய சர்வ சக்தியும் அவங்களுக்கு கிடைக்குது. நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த முப்பெரும் தேவியாகிய வராகி தேவிகிட்ட மனிதனுடைய பூமி பிரச்சனை எந்த விதமான முன்னோர்களுடைய சாபத்தீடு எதுவாக இருந்தாலும் சரிங்க, இங்கே இருக்க வேப்பிலக்கோட்டையில் இருக்க இந்த பிருத்திங்கா தேவிகிட்ட சக்கரவள்ளி கிழங்கையும் குச்சி மரவள்ளி கிழங்கையும் மாலை போட்டு நீங்கள் அவர்கிட்ட வணங்கினா உங்களோட பூமி பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு நிவர்த்தியாக இருக்குது. இங்கே இருக்க 8 கை அம்மாங்கிட்ட ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய இந்த வேப்பிலோட சக்தியினுடைய பலன் நிறைய பேர் அந்த சனி தோஷத்துலேருந்து நிவர்த்தி பெற்றிருக்காங்க. அந்த கிரக கோளாறு தொழில் விருத்தி நிறைய தடைகள்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க. அது இந்த வேப்பிலோட ஓம் சக்தி கோயிலில் இருக்கக்கூடிய காளியம்மனுடைய பலன் நிறைய பேர் அந்த பலன் அடைஞ்சிருக்காங்க இங்கே வரவங்க எல்லாருமே. கடந்த 1 வருஷமாக எனது கணவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் சுவாமியிடம் மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டோம். எனது கணவர் உயிர் பிழைக்க வேண்டி நீங்கள் தான் அருள் பெற வேண்டும் என்று. டாக்டர்கள் வைத்தியம் செய்கிறோம், மேற்கொண்டு அதற்கு மேல் தெய்வ பலம் கிட்டும் உங்களுக்கு என்று கூறினார். அதேபோல் நானும் ஓம் சக்தி சாமியிடம் கூறினேன். அவர் உன் கணவர் நீண்ட ஆயுளுடன் நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் அம்மா என்று எனக்கு ஆசீர்வாதம் அளித்து ஓம் சக்தி அம்மாவிடம் வேண்டி மாங்கல்யம் காணிக்கை செலுத்த கேட்டுக்கொண்டார். அதன்படி நான் இன்று காணிக்கை செலுத்தி எனது கணவர் பூரண நலம் பெற்று இப்பொழுது நன்றாக இருக்கிறார். வேப்பிலக்கோட்டை ஓம் சக்தி முருகன் சித்தர் பீடத்தில் 45 அடி உயரத்தில் முருகன் எழுந்திருக்கார். இங்கே 6 பட ஸ்தலமும் அமையப்பெற்றுள்ளது.
இங்கே இருக்கிற முருகனுக்கு மல்லிகை பூவால் மாலை கட்டி போட்டும் அவளும் பொட்டுக்கல்ல வெல்லம் கலந்து வச்சு சாமி கும்பிட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்க மக்கள். அவங்களுக்கு தொழில் விருத்தி, குடும்ப ஒற்றுமை, சௌபாக்கிய சக்தியும், நிறைய வியாபாரத்தில் முன்னேற்றம், நிறைய நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறதுனால தான் இந்த இடத்துல முருகன் அவ்வளோ உயரமாக எழுந்திருக்காரு. நிறைய பக்தர்கள் வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அன்னையருடைய மாபெரும் சிறப்பு, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னீர் குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தியன்னாலும் பொருந்துகவே என்னும் அபிராமியுடைய பட்டருடைய வாக்கிற்கிணங்க இங்கு வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான இகவர சுகங்களையும் தன்னகத்தே வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றாள் அன்னை. இந்த சுவையை தவிர வேறொரு சுவை இந்திரலோகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவி கொடுத்தாலும் அந்த பதவியை நான் அனுபவிக்க மாட்டேன், இறை தொண்டே நான் செய்கின்றேன் என்று சொல்லி ஆழ்வாரை போல நம்முடைய முருகன் சுவாமி அவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வப்பணியே மிகப்பெரிய ஒரு பணி என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். சாமி ஆடுதல், குறி சொல்லுதல், மெய்சிலிர்த்தல், கண்ணீர் வருதல் போன்ற பக்தியருடைய வெளிப்பாடுகள் பல வகை உண்டு. அதில் நம்முடைய சுவாமிகள் பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய தேங்காய் நாரிகேள பிரசன்னம், தேங்காயை உடைத்து அந்த தேங்காய் எப்படி உடைகின்றதோ அதை வைத்து அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அவருக்கு வரக்கூடிய இன்னல்களையும் பல பிரச்சனைகளையும் எளிதான முறையில் சாமானிய மக்கள் கூட அவரை அணுகலாம். சுவாமி எனக்கு எப்படி இருக்குன்னு சாதாரணமாக கேட்டால் அவர் சாதாரணமாக அந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர். பல்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாம் சுவாமிகள் தீர்த்து வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எங்களுக்கு குழந்தைங்க இல்லை. நாங்கள் 17 வருஷம் குழந்தை இல்லை. நான் கல்யாணம் ஆகி எனக்கு 10 வருஷமாக குழந்தைங்க இல்லை. என் மருமகளுக்கு 7 வருஷம் குழந்தைங்க இல்லை. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. எனக்கு வந்து 16 வருஷமாக குழந்தைங்க இல்லை. வரக்கூடிய தாய்மார்களுக்கு குழந்தை பேர் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. எத்தனையோ திருக்கோவில்களுக்கு சென்று வந்திருந்தாலும் கூட இந்த சேத்திரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய அன்னையை வேண்டி வழிபட்டால் புத்திர சந்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியத்தை உடனடியாக அம்பாள் அருள்பாலித்து வருகின்றாள். ஆயிரக்கணக்கான தாய்மார்களுடைய குறைகளை போக்கி இருக்கின்றாள். இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பானது. நிறைய குழந்தை வரம் கிடச்சிருக்கு. இந்த கோவிலில் தேங்காய் உடைச்சி அருள்வாக்கு பார்க்கப்படுகிறோம். நிறைய மக்கள் வந்து சந்தோஷமான பலன்களை இந்த கோயிலேருந்து அடைஞ்சிருக்காங்க. நாங்களும் போகாத டாக்டர் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாதுங்க. எங்கே போனாலும் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எந்த பயனும் இல்லைங்க. ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணியிருக்கோம். எனக்கும் என் வீட்டுக்காரிக்கு ஒரு சில மனஸ்தாபம் கூட வந்திருக்கு. அதையும் மீறி ஒரு தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதையும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். எங்கள் வீட்டில் தான் வந்தாங்க. அவங்க வந்து எங்கள் சாமி கும்பிட்டு போனாங்க. அப்போவே ஐயா சாமி சொன்னாருங்க, இந்த மாதிரி அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்துட்டு தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு தைரியமாக சொன்னாருங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையோடு வந்தோடனே ஃபஸ்ட்டு பையன் பிறந்தாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2வது குழந்தையும் பையனாக தான் பிறந்தாங்க. இந்த கோயிலுக்கு வந்தவட்டி இந்த அம்மா அருள் வாக்கு சொன்னாங்க. நான் போகாத கோயிலே இல்லை. இங்கே வந்தவட்டி அம்மா சொன்னாங்க, நீ எந்த கோயில் எவ்வளோ நாள் போயிருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. இங்கே வந்து நான் 3 மாதத்தில் உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்பி இந்த கோயிலுக்கு வந்தோம். அந்த 3 மாதத்துலேயே எங்களுக்கு ரிசல்ட்டு. நாங்களும் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தோம், குழந்தை இல்லை. எவ்வளோ காசு செலவாகி போச்சு. அதனால் வந்து எங்கள் ஊரில் இருந்தவங்க அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து தேங்காய் உடைச்சி வாக்கு சொன்னாங்க. 2 மாதம் கழிச்சு திரும்பி இதாகி போச்சு, கருக்குடிச்சு. அதுக்கப்புறம் குழந்தை உருவாகிடுச்சு. அந்த அம்மா மகிழ்ச்சியாக நாங்கள் நல்லா இருக்கிறோம். இப்போ ஒன்று பாருங்கள், இந்த பையன்
நானும் இதே ஊர் தான், ஆனால் வந்து சாமி கும்பிடும் போயிடுவேன். அப்போ குழந்தை இல்லாத ஒரு சோசியக்காரர் சொன்னார், உன் மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ணாதான் இந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து அதை செய்ய விரும்பலை, என் மகனும் விரும்பலை. அம்மாவுடைய அருளில் இப்போ 2 ஆண் குழந்தை பிறந்திருக்குது. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே அம்மா அருளால் தான் வந்து சாமி அருளால் தான் நான் வந்து சாமியை வெறுத்துட்டேன். அப்போ வந்து ஒரு பொண்ணு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது. நீ கூட்டிகிட்டு வந்துச்சுன்னா வரலன்ட்டேன், நீ வர வேண்டாம், பிள்ளைய மட்டும் அனுப்பி விடுனாங்க. நான் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு மினி இருந்ததுன்னு ஓட்டினாங்க. அது பச்சை போடும்போது மட்டும் நீ வான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். பச்சை போடுற அன்றைக்கி வந்தோம். பெரியாண்டிச்சி அம்மா உக்காந்தாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க என்னன்னு சொல்லி அம்மாவே கேட்டாங்க. 3 மாதத்தில் அதுக்கு உண்டான பலன் என்னன்னு தெரியும், நீ போன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 மாதத்துலேயே கரு உண்டானது. அதிலிருந்து குல தெய்வத்துக்கு அடுத்தது இது ஓம் சக்தி அம்மா தான். அதை போல குழந்தை பேறு பெற்றவர்கள் இந்த அம்பிகைக்கு நன்றி கடனாக தன்னுடைய பக்தியை மெச்சும் பொருட்டாக துலாபாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பக்தர்கள் மனமுவந்து இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் இவ்வளவு பெரிய ஆலயத்திலே மாந்திரிகம் என்பதே கிடையாது. மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை என்று சொல்வார்கள். இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மனதானது செம்மையாக இருக்கின்றது, சுவாமிகளுடைய மனதும் செம்மையாக இருக்கின்றது. அதனால மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற செய்வினை போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யாமல் நேர்த்தி கடனாக நெய்தீபம் விட்டு வழிபடுகின்றார்கள். நெய்தீபம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அருட்பெரும் பிரகாச வள்ளலார் சுவாமிகள் சொல்வதற்கு இணங்கவும் ஆராதமலை அண்ணாமலை போற்றி என்று தீபத்தை வழிபடுகின்றார்கள். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் அன்னினா யோஜிதமையா கிருகான மங்களம் தீபம் திரிலோக்கியம் திமிராபகம் என்று சொல்வார்கள். 3 லோகத்திலே நெய்தீபத்தை இட்டு வழிபட்டால் 3 லோகத்திலே திருஜென்ம பாவம், 3 ஜென்மத்திலே செய்திருக்கக்கூடிய பாவமானது ஒரு நெய்தீபம் விட்டு வழிபட்டால் போகும்.
அனந்த சுனவாகனம் என்று சொல்லக்கூடியவர் சுனவாகனத்தையோடு நிர்வாண கோலத்தோடு சுவாமி இருக்கின்றார். அவருக்கு 16 வகையான தீபங்கள் வைத்து இந்த பைரவரை 16 சுற்றி வந்தால் களையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, குன்றாத மனமை, கன்றாத இளமை, கழுப்பு நீளாத உடல், சலியாத வனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, கோணாத கோல், தொலையாத நிதி, துன்பம் இல்லாத வாழ்வு, துய்யனின் பாதம் என்று சொல்லக்கூடிய 16 விதமான செல்வங்களையும் நம்முடைய பைரவர் வணங்குவார்கள். 16 சுத்து, அதுக்காக தான் சுவாமியை சுத்துறது. 16 சுத்தி வந்தால் நம்முடைய 16 விதமான செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் பைரவர். பைரவரை வழிபடக்கூடிய தேய்பிர அஷ்டமியிலே இன்றைய மாதந்தோறும் நடைபெறக்கூடிய தேய்பிர அஷ்டமியில இங்கு யாகம் நடைபெறுகின்றது. இந்த யாகத்தில் பக்தர்கள் எல்லாம் ஒரு ஆலயத்தினுடைய பாகத்தில் ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மூன்றும் சிறப்பாக இருக்க வேண்டும். இங்கு ஓடக்கூடிய நதியும் புண்ணியமான நதி. இங்கு இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடியது வன்னிமரம், ருத்ராட்ச மரம், அரச மரம், வேப்ப மரம். மூன்றும் ஒரே நேர்கோட்டிலே இருக்கின்றது. இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ருத்ராட்ச மரமும் அரசு வேம்பு என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மரமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றது. இந்த மூன்றும் முக்தியை தரக்கூடியது. இங்கு வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு இனி பிறப்பு இருக்காது, பிறப்பு இல்லாதவர்கள் மட்டுமே இந்த இடத்தை வந்து வழிபடுவார்கள் என்பது சுவாமியுடைய கனவுலே வந்தது சொல்லி இருக்கின்றது. வன்னிமரமும் ருத்ராட்ச மரமும் இங்கே விசேஷமானது. தான் தோன்றியாக சுயம்பாக அரச மரமும் வேப்ப மரமும் ஒரே இடத்துல தான் தோன்றியாக வந்திருக்கின்றது. ஆக இந்த இடத்துல வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு சகல செல்வங்களையும் வாரி வழங்குவாள் என்ற நம்பிக்கையோடு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சேலம் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும், கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வழிபடுகின்றனர்.
சாநித்தியமான சக்தி, பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரசக்தியுடைய சக்தியானது 51 சக்தியாக இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் 51 பீடங்களாக இருக்கின்றது. 51 சக்திகளையும் ஒருங்கே அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த இடம். அதி சீக்கிரத்தில் 51 சக்தி பீடத்திற்குரிய அம்பிகையையும் இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அதன் பொருட்டாக கருமாரி, மகமாயி, திரிசூலி, பரிபாலி, மங்கள விஷாலி, யமயாலும் சமயத்தில் வந்து அருளாட்சி புரியக்கூடியவள் சமயபுரத்து மாரியம்மன். அப்பேற்பட்ட மாரியம்மனுக்கு அற்புதமான முறையிலே சக்தி ரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரதத்தினை ஏற்படுத்தி அந்த ரதமானது தமிழகம் முழுவதும் சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்திருக்கின்றார். இந்த ஆலயத்தினுடைய மாபெரும் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மதத்தினரும் இந்த அம்பிகையை வழிபடுகின்றார்கள். அதை போல பல முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் வந்து வழிபடுகின்றார்கள். இந்த வேப்பலக்குட்டையில் அந்த 45 அடி உயரம் முருகனும் 45 அடி உயர பிரத்யங்கிரா தேவியும் அஷ்ட பைரவரும் தாயும் ஒட்டாக பார்க்குறது வந்து ரொம்ப 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 விசேஷமானது. இதில் தெப்பக்குளத்தில் பெருமாள் வேறு இருக்கார். இது எல்லாம் அறுபடை வீடுகள்லாம் கீழே செட் பண்ணியிருக்காங்க. அஷ்ட பைரவரையும் செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பர்மனண்ட் விக்கிரகமாக, சிலா விக்கிரகமாக, சிலாரூபமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்தலத்தினுடைய புண்ணியங்கிறது வந்து இந்த சாமிங்கள்லாம் எழுந்தருளிக்கிறதுனால தான் இந்த பூமிக்கே புண்ணியமாகுது. அதை சுயநலம் பெறாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் நம்முடைய சித்தர் சாமிகள். அவர் வந்து அவருடைய தன்னலமற்ற இந்த சேவை வந்து உண்மையிலேயே இறைவன் அவர் ஆண்ட தாய் அவருக்கு 100 காலம் ஆயுசு கொடுத்து சகல சௌபாகியங்களையும் கொடுத்து நமக்கு நல்லாசி வரல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த இடத்த நம்பி வந்தால் கண்டிப்பாக குழந்தையும் இருக்கும். அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இங்கே இருக்குங்க. இந்த மண்ணை நம்பி வந்தவங்க யாருமே கெட்டு போக முடியாதுங்க. எல்லா பக்தர்களும் இவ்விடத்திற்கு வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இறை திருவுருளை பெற்றியுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.